ஸ்பார்க் பிளக்னா நம்ம தண்ணியில இருந்து கரண்ட் எடுக்க போறோம். டைரக்டா இல்ல இன்டைரக்டா. இந்த இதை எப்படி செய்யணும்னா நம்ம தண்ணியை வச்சு ஒரு டர்பைனை சுத்த வைப்போம். அந்த டர்பைனை நம்ம சுத்த வைக்கும் போது இந்த டைனமோ மோட்டார் நம்ம அது கூட கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணும்போது இது சுத்தும் போது இந்த இடத்துல இருந்து நமக்கு கரண்ட் கிடைக்கும். இதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு ஒன்று செய்ய போறோம். அண்ட் இந்த டைனமோ தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நான் கடையில பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் கொஞ்சம் வுட்டெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டுமே வந்து 12 சென்டிமீட்டர், ரெண்டு வுட்டு 12 சென்டிமீட்டர் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வுட்டு வந்து 5 சென்டிமீட்டர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 7 சென்டிமீட்டர், இது வந்து 13 சென்டிமீட்டர். இது எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, இதை நம்ம கட் பண்ணிட்டோம். அடுத்து இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஒட்ட வேண்டியிருக்கு. இதை நான் ஆல்ரெடி ஒட்டிட்டேன். இப்போ அடுத்து என்ன செய்யணும்னா இதை வந்து இப்படி வச்சு ஒட்டணும். நான் ஃபெவிக்விக்கை வச்சு ஒட்டுறேன். ஓகே, இதை இப்போது கொஞ்சம் காஞ்சிட்டோம். ஓகே, இது வந்து காயணும். அடுத்து இது ரெண்டத்தையும் இந்த மாதிரி ஒட்டணும். இதை பா மாதிரி ஒட்டணும். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ஒட்டிட்டு எங்கே பாருங்க இது எல்லாமே ஒட்டிட்டு காஞ்சப்புறம் உங்களுக்கு காமிக்க. இப்போ நான் ஒட்டிட்டேன். இதை வந்து நான் உங்கள் கண்ணு முன்னாடி தான் ஒட்டினேன். இது வந்து 5 சென்டிமீட்டர், 13 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர், இது ரெண்டும் 12 சென்டிமீட்டர். இது ரெண்டுமே நம்ம ஒட்டினது எல்லாமே இது வந்து மாதிரி ஒட்டியிருக்கேன், இது வந்து ஒட்டியிருக்கேன். அண்ட் ஓகே, எல்லாம் கரெக்டாக ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு காமிக்காமல் ஒரே ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். இந்த 2 குட்டி ஸ்ட்ராவை வந்து இந்த உடன் பீஸ்க்கு மேலே ஒட்டியிருக்கேன் ரெண்டுத்தும். பார்த்தீங்களா? ஓகே, இனி நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா, இதேமாதிரி நான் ஒரு டர்பைன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது ஏதாச்சும் ரெடி பண்ணியிருக்கேன்னா நம்ம ஒரு கேப்பில் வாட்டர் போட்டுக்கிட்டு சுற்றி 6 வாட்டர் போட்டுக்கிட்டு 6 ஸ்பூன்ஸை வந்து சின்னதாக கட் பண்ணி சொல்லி க்ளூகன் போட்டுருக்கேன். இப்போது இதை வச்சு இதோட மேக்கிங் வீடியோ நான் வந்து ஷார்ட்ஸில் போடுறேன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு அதை போய் பாருங்கள். இப்போது இது ஒரு சின்ன கியர். நான் கடையில் தான் வாங்கினேன் இந்த கியரை. என்ன வாங்கும்போதே லைட்டாக உடஞ்சிட்டு வாங்கும்போது. அண்ட் இப்போ இந்த கியரை நம்ம என்ன பண்ணோம்னா இதோட சென்டரில் வச்சு ஒட்டணும் அந்த கியரை. கரெக்டாக சென்டரில் வச்சு ஒட்டணும். ஓகே, இது ஒட்டியாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். இப்போது இதுதான் நம்ம டைனமோ மோட்டார். ஏன்னா கடையில் வாங்கினது. அண்ட் இது வந்து நாமளே மேக் பண்ண ஒரு சின்ன கியர் தான். 2 மூடியை கட் பண்ணி இதோட மேக்கிங் வீடியோ வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அது ஷார்ட்ஸ்லேயே போடுறேன். ஓகே, இதை வந்து நான் இப்போது அந்த மோட்டார் கூட லைட்டாக கனெக்ட் பண்ணி மோட்டாரில் டச் ஆகாத அளவு கனெக்ட் பண்ணி கம் போட்டுருவேன். ஓகே, இதெல்லாம் காஞ்ச பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை அசம்பிள் பண்ணுறோம். நான் அதில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். இதை டேரெக்டாக இதில் வந்து ஒட்டக்கூடாது. நான் இன்னொரு கேப் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா டேரெக்டாக ஒட்டி ரப்பர் பேண்ட் போட்டு சுற்றும் போது இதில் வந்து அது தட்டுப்பட்டு ஒழுங்காக ஒர்க் ஆகாது. அதனால் எக்ஸ்ட்ரா இந்த ஒரு கேப் ஆட் பண்ணி இதை ஆட் பண்ணி இந்த ரப்பர் பேண்டை போட்டுருக்கேன். நீங்கள் முதல்ல ரப்பர் பேண்டை உள்ளாடி போட்டுருங்க. கடைசியில் திரும்ப இப்போ இதை வெளியே எடுக்கவே முடியாது. ஸோ ஃபஸ்ட்டே உள்ளாடி போட்டுருங்க. இனி இப்போ இதை மாற்றிக்கிட்டு இந்த மோட்டாரை இந்த இடத்துல இதை மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். நான் சூப்பர் க்ளூ வச்சு இந்த இடத்துல இதே மாதிரி ஹேங் பண்ணணும் மோட்டாரை. நான் சூப்பர் க்ளூ வச்சு ஹேங் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணிட்டோம். இது கூட ஒரு சின்ன எல்இடி லைட் இருக்குது. இது ரொம்ப கம்மியான வோல்ட் தான் எல்இடி லைட் எடுத்துருக்கேன். நீங்கள் ரொம்ப ஹை வோல்ட் எடுக்காதீங்க, அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது.
ஒழுங்கா சுத்தி காமிங்க. அண்ட் இப்போ தண்ணி அடிச்சோன்னா இதோட நல்லாவே எரியும். நான் இப்போ தண்ணி அடிச்சு காமிக்கிறேன். வாஷர்ஸ் தான் நம்ம அடிக்க போகிறோம். எல்இடி தான் காமிச்சிருக்கா மேலே தெரியுது பாருங்க. ஓகே ஓகே அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ப்ராஜெக்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சூப்பராகவே செஞ்சு முடிச்சிட்டோம். வேற லெவலில் இது ஒர்க் ஆகுது. ஆமாம், மறக்காம வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க. அண்ட் நம்ம இதுவரையும் நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம். அந்த எல்லா வீடியோஸும் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. இது ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஐகான்ல அப்போ முந்தி உள்ள வீடியோஸ் எல்லாத்துக்கும் ஐகான்ல லிங்க் தந்திருக்கு. அண்ட் இது சூப்பராகவே ஒர்க் ஆகும். இப்போ இப்போ இந்த வீடியோ வந்து ரொம்ப கரெக்டாக நம்ம எடுத்துருக்கோம். அதாவது ஆட்டமே இல்லாமல். ஏன்னா நாங்கள் அட்லாஸ்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியாக ஒரு ஸ்டாண்டு வாங்கிட்டோம். கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் சும்மா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒன்றும் ஸ்டாண்டை வாங்கலாம் இல்லை, நம்மளே தான் மேக் பண்ணோம். எதை வச்சு மேக் பண்ணோம்னா எங்கள் வீட்டில் ஒரு பழைய டிவி ஸ்டாண்டோட செஞ்சு கிடந்துச்சு. அதை வச்சு தான் மேக் பண்ணியிருக்கோம். ரொம்பவே சூப்பராக மேக் பண்ணியிருக்கோம். அதை இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் இந்த இடத்துல தான் நம்ம ஃபோனெல்லாம் வைக்கணும். இதை வேறு செட் பண்ணிக்கலாம். இதை வச்சு தான் பிடிச்சி இதுதான் பிடிக்கிறது இந்த இடம். அண்ட் இந்த இடத்துல தான் நம்ம ஃபோனெல்லாம் வைப்போம். நான் இப்போ ஒரு வச்சு எதுவுமே ஆடாது. ஓகே, இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை நான் ரொம்ப வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப வாட்டி ஒர்க்கே ஆகல. அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சூப்பராகவே ஒர்க் ஆகும். ஓகே, வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.